ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இப்போ நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் 4 ஓகே அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்காக நம்ம கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் பணவியல் கொள்கை அப்படிங்கிற ஒரு லெசனில் பணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே, மொத்தம் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை சுற்றி நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அதையும் சொல்லிட்டு அது ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, பணம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை ஆரம்பித்து அதுக்குள்ளே அதோடைய பணியில் என்ன, அது காலத்தில் எப்படி இருந்தது, அது இப்போ எப்படிலாம் மாறிடுச்சு, கடைசி கட்டமாக அதோட பணிகள் என்ன, அது சொல்கிற சட்டங்கள் என்ன, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பணத்தோட முக்கியத்துவம் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம், எதுக்காக நம்ம என்ன ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்காகவும் பணத்துக்காக தான் கண்டிப்பாக. ஓகேவா, நான் அரசு வேலைக்கு நான் சர்வீஸ்க்காக பண்ண போகிறேன், மக்களுக்கு சேவை பண்ண போக போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா பேச்சுக்காக சொல்லலாம். ஆனால் சம்பளம் வாங்காம உங்களால் வேலை பார்க்க முடியுமானா முடியாது. ஓகேவா, அப்போ எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக கண்டிப்பாக ஒரு பணமும் தேவைப்படுகிறது. அந்த பணத்திற்காக தான் நம்ம எல்லாருமே நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த பணத்தோட முக்கியத்துவம் அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லிட்டு பணத்திற்காக அவ்வளவு பெயர்கள் இருக்கு, அவ்வளவு பழமொழிகள் இருக்குது. அதே மாதிரி பணம் என்ற வார்த்தைக்கு தான் நிறைய பெயர்கள் இருக்குது. காசு, பணம், துட்டு, மணி, ரூபாய். ஓகே, எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு பெயர்கள் இருக்குது பாருங்க. அப்போ இந்த இவ்வளவு பெயர்களும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இருக்கிறதுனால தான் இந்த பணங்கிறது முக்கியமான விஷயம். பொருளாதாரத்துல பணம் என்று எதுவுமே கிடையாது. ஓகே, அதான் இந்த டாபிக்கை நம்ம ஒரு முதல் டாபிக்கா பார்க்க போறோம். இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பணவீக்கம் தொடர்பான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அது ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு உதவும். ஃபர்ஸ்ட் பணம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த மணி. ஓகே, பணங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்னா மணி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் டிஃபரெண்ட் நம்ம சொல்றோம். அப்ப இந்த மணிங்கிற வார்த்தை ஒரு ரோம் வார்த்தை. ஓகேங்களா, ரோம் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா மொனோட்டோஜினோ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் இந்த மணி அப்படிங்கிற வார்த்தையை ஆக்சுவலா டிரைவ் பண்ணிருப்பாங்க. The money word derived from the மொனோட்டோஜினோ வேர்டு. இந்த மொனோட்டோஜினோ அப்படின்னா என்ன அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரோம் நகரத்துடைய ஒரு பெயர் தான். ரோம்ல இருக்கக்கூடிய பெண் கடவுளுடைய பெயர் தான் இந்த மொனோட்டோஜினோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரோமுடைய பெண் கடவுளுடைய பெயர் தான் இந்த மொனோட்டோஜினோ சொல்றாங்க. ரைட், அப்போ ஒரு மணிங்கிற வார்த்தை ஒரு முடிஞ்சா அடுத்து நம்ம ஊர்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா பணத்திற்காக நார்த் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபாய் இப்படிதான் கேட்பாங்க. அப்போ ரூபாய்ங்கிற வார்த்தை இந்தியாவில் அதிகமாக புழக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல்லு அப்படின்னா சமஸ்கிருதம் என்ற மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. சமஸ்கிருதத்துல ருபியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா, அப்போ ருபியா அப்படின்னா என்ன மீனிங், இப்படி மொனோட்டோஜினோன்னு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரோம் பேரரசின் பெண் கடவுள் சொல்றோமா, அதே மாதிரி ருபியா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எல்லாமே நம்ம பணம் குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா சொல்லிட்டோம். பணத்தோட டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பணங்கிறது ஒரு கடினமான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படிங்கிறார். சரி, என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா பணத்துக்கு தனித்துவமான டெஃபினிஷன் கிடையாது. ஓகே, அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு தனியான ஒரு விஷயம். ஓகே, பணங்கிற விஷயம் என்ன செய்யுதோ அதுதான் பணம். அவ்வளவுதான். இதுதான் வாக்கர். ஓகே, வாக்கரோட டெஃபினிஷனாக பணத்திற்கு டெஃபினிஷன் சொல்றாரு. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பணத்தோடைய பரிமாண வளர்ச்சி பார்க்க போறோம். தொடக்க காலத்துல இப்போ பணங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. வேற வேற வடிவங்கள் இருக்குது. ஓகே, செல்போன்ல அக்கௌண்ட்ல பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா, எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட நகையா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க எங்களுடைய லேண்டா இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பணத்தோடைய வடிவம் இருந்தாலும் பணங்கிற விஷயம் ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் பரிமாண வளர்ச்சி அடைந்து வந்திருக்குது அதுதான் அடுத்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது ஆக்சுவலா பணங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நாணயமாவது எப்படி இது ஃபர்ஸ்ட் பணங்கிற கான்செப்டே கிடையாது. பண்ட மாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க. எப்படி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க, இப்படிதான் பண்ட மாற்று முறை. அந்த காலத்துல ஆதி காலத்துல சொல்லியிருப்பாங்க நெல்லை கொடுத்து உப்பை வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா, ஆட்டு பாலை கொடுத்து நெல்லை வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், பண்ட மாற்று முறை. இந்த பண்ட மாற்று முறை ஏன் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா இந்த பண்ட மாற்று முறையில ஒருத்தருடைய தேவை கட்டாயமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நெல்லை கொடுக்குறேன், அவர் உப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ எனக்கு உப்பு தேவையா இருந்தாதான் நான் அவர்கிட்ட உப்பு வாங்கிட்டு நெல்லை கொடுக்க முடியும். எனக்கு உப்பு தேவையே இல்லைன்னா எனக்கு கோதுமையில் தேவைன்னா நான் வேற ஒரு நபரை நான் தேடி போயிடுவேன். அப்போ இந்த இடத்துல அந்த நபரும் பாதிக்கப்படுகிறாரு, நானும் பாதிக்கப்படுறேன். இதுதான் ஆக்சுவலா பண்ட மாற்று முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக். ஓகே, அந்த பண்டமாற்று முறை நிறைய தமிழ் படங்களை கூட பார்த்துருப்பீங்க. அரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் கூட வந்திருக்கும். அந்த பசுபதி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க பண்டமாற்று முறை அருமையாக காமிச்சிருப்பாங்க. சரி, பண்டமாற்று முறை காலத்துல ஆதி காலத்துல சிந்து சமய நாகரிகத்தில் தான் முன்னாடி இருந்தது. மெசபொட்டோமிய நாகரிகம் எல்லா நாகரிகத்தையும் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு. அடுத்து பண்டமாற்று முறைக்கு அடுத்து எப்படி இருந்ததுன்னா உடனே நாணயம் வரல. ஓகே, முத்திரைகளை பயன்படுத்துறாங்க. சுண்ணாம்பினால் ஆன முத்திரைகளை பயன்படுத்துறாங்க. யார் பயன்படுத்துறாங்க, எந்த மக்கள் பயன்படுத்துறாங்க? ஐவிசி
சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து சுண்ணாம்பினால் ஆன முத்திரைகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து இந்த முத்திரை எதுதான் சுண்ணாம்பிலான முத்திரை தான், இதுதான் பணமா வந்து அந்த டைம்ல வந்து இருந்தாங்க. ஆனா எல்லாருமே யூஸ் பண்ணல, ஒரு சில மக்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து முத்திரைகளுக்கு அடுத்து நாணயங்கள். ஓகேவா, அது என்ன நாணயம்? தங்க நாணயமாகவும் வெள்ளி நாணயமாகவும் செம்பு நாணயம், நிறைய நாணய வடிவங்கள்ல குப்த மன்னர்களும் மௌரிய மன்னர்களும் குஷான மன்னர்களும் வரிசையாக அடுத்தடுத்து நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்த டாபிக் நாணயமா தான் பார்க்க போறோம். அப்போ நாணயங்களை அதிகமா ரிலீஸ் பண்ணாங்க இப்போ முத்திரைகளுக்கு அப்புறம். அப்போ ஒரு காலத்துல நாணயம் மட்டும்தான் இந்தியாவுடைய பொருளாதாரமாக இருந்தது. என்ன வேகிறதா இருந்தாலும் நாணயம் கொடுத்துதான் வேகணும். நீங்க பார்த்திருப்பீங்க கிருஷ்ணதேவராயர் காலத்திலே வந்து வராகன் தான் அவங்களுடைய நாணயமா இருந்தது. நீங்க இந்த தென்னாலிராமன் படத்துல கூட பார்த்திருப்பீங்க, பழைய படங்கள் கூட பார்த்திருப்பீங்க. சரி, இப்ப அந்த நாணயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெப்தா பார்க்கலாம் அடுத்த டாபிக். ஓகே, அடுத்து நாணயத்திற்கு அப்புறம் எப்படி வந்து பண பரிமாண வளர்ச்சி அடைஞ்சா ரூபாய் நோட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, அதுதான் அடுத்த பரிமாண வளர்ச்சி. நாணயத்துல இருந்து ரூபாய் நோட்டா மாறுது. ரூபாய் நோட்டுல இருந்து என்னவா மாறினது? நெகிழி பணமா மாறுது. என்ன சார் நெகிழி பணம்? பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுங்களா, பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நெகிழி பணம்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டு, இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நெகிழி பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா நெகிழி பணமே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டிஜிட்டல் பணம். ஓகேங்களா, அதாவது எல்லாமே டிஜிட்டலா மாறுது. ஓகே, இங்க இருந்து உங்க டிரான்சாக்ஷன் பண்றோம், அப்படி டிரான்சாக்ஷன் பண்றோம். ஓகேவா, டிஜிட்டல் பணக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா மெய்நிகர் பணம். இப்போதைக்கு உலகமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்னா மெய்நிகர் பணம். எலான் மஸ்கோடைய டெஸ்லா கம்பெனியோட ஓனர் எலான் மஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் மிகப்பெரிய பணக்காரன் ஆனது எதனால அடிப்படை கிரிப்டோ கரன்சி மூலமா தான். மெய்நிகர் பணம் அது பணம் தான், அதை என்னால பார்க்க முடியாது, ஆனா அது என்னோட சொத்து மதிப்புல ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பணமா வச்சிருந்தா ரூபாய் நோட்டு கட்டியதை என்னால பார்க்க முடியும், தங்க நகைகளை வச்சா பார்க்க முடியும், லேண்ட்னா இதுதான் என்னோட லேண்ட் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஷேர் மார்க்கெட்ல பாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க எதுவுமே கிடையாது, அதை கண்ணால பார்க்க முடியாது. அது ஒரு ரிச்சுவல் கரன்சின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா கண்ணால பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியாது. நம்மளோட சொத்து மதிப்புல ஆட் ஆகுமே தவிர அது வந்து ஒரு பணமா நம்ம பார்க்க முடியாது. ஓகே, இதுதான் ஆக்சுவலா வந்து பணத்தோடைய பரிமாண வளர்ச்சி. இதுக்கப்புறமும் போகுமா சார் அப்படின்னா கண்டிப்பா போகும். இனி வரும் காலங்கள்ல தொடர்ச்சியாக அப்படியே பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் இந்த பணம். ஓகே, பணம் வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஸ்டாப் ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, அப்புறம் மாறினது, அப்புறம் ரொம்ப 1000 வருஷங்களாக இப்படியே தான் இருந்தது, அப்புறம் சில 100 வருஷங்கள் இப்படி, அப்புறம் சில 10 வருஷங்கள் இப்படி இருக்கு. நெகிழி பணம் தான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்? 1980 90க்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ 2000 வருஷத்துல அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் இப்போதான் கடந்த ஒரு 5 வருஷமா டிஜிட்டல், அப்போ பார்த்தாலும் QR கோடை ஸ்கேன் பண்ணிடுறேன். அப்புறம் இப்போ இன்னும் அடுத்து மெய்நிகர் பணம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஆட்டோ டிராவல், சென்னையில் தான் ஆட்டோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்னமோ செல்ஃபோன் கிராஃபா இருக்கும் பார்த்துட்டே இருப்போம். கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றாங்க. எல்லாமே டிஜிட்டல் கரன்சி தான். ஓகேவா, இதுதான் பரிமாணம். இதுக்கப்புறம் பரிமாணம் அடையலாம், பணங்கிறது ஓய்வு எடுக்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் பின்னாடி நம்மளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். ஓகே, அடுத்து நாணயங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாணயங்கள்ல துளையிட்ட நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. மௌரியர்கள். இந்தியாவில் துளையிட்ட நாணயங்கள். எப்படி சார் துளையிட்ட நாணயங்கள்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல பழைய நாணயம் பார்த்திருப்பீங்க. இதான் என்ன சொல்லுவாங்க, ஓட்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டை போட்டிருக்கும், ஒரு நாணயத்துல நடுவு சென்டர்ல ஓட்டை போட்டிருக்கும், அதுதான் ஓட்டனா. இந்த மாதிரி துளையிட்ட நாணயங்களை யார் வெளியிடுவாங்க? இதெல்லாம் கிடைச்சதுன்னா ரொம்ப அரிய வகை பொருட்பா, யாராவது வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு அரிய வகை பொருட்கள் தான் இது ஒண்ணு. ஓகே, துளையிட்ட நாணயங்கள்ல மௌரியர்கள் வெளியிட்டாங்க. அடுத்து சித்திரம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். ஓகேவா, அப்புறம் இவங்களுக்கு மௌரியர்களுக்கு அப்புறம் குப்தர்கள் அதிகமான நாணயங்களை வெளியிட்டாலும் ஒரு நாணயத்துல அங்கங்க இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ் மாதிரி பொறிக்கப்பட்டு ஒரு மன்னர் வீணை வாசிப்பது போல வந்து பொறிக்கப்பட்ட இமேஜஸ். ஓகே, இந்த மாதிரி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட மன்னர்கள் யாரும் கேட்பாங்க? குஷானர்கள் தான் ஆக்சுவலா சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த காலத்துல ராஜாக்களை வெளியிட்ட நாணயங்களுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர் அப்படின்னா டாங்கா ஜிட்டால் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. டாங்கா அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம் பார்த்தீங்கன்னா மொத்த நாணயங்கள்ல விலை உயர்ந்த நாணயங்களை டாங்கா நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் தங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி, இது எல்லாமே விலை உயர்ந்த நாணயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே விலை குறைந்த நாணயம் என்ன சொல்றாங்க? அதை மதிப்பு குறைந்த, விலை குறைந்து சொல்றாது. மதிப்பு உயர்ந்த நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலா டாங்கா ஜிட்டால் என்று சொல்றாங்க. அடுத்து ஷேர்ஷா சூரா என்ன சொல்றாங்க அப்படின்னு இவர் தான் ஆக்சுவலா வந்து 178 கிராம் எடையுடைய வெள்ளி நாணயங்களை வெளியிட்டுருவார் சொல்லிட்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். ஏன் சார் வேற இவருக்கு முக்கியம் அப்படின்னா மொத்த நாணய சீர்திருத்தத்தோட தந்தை என்று சொல்லக்கூடியது இவர் தான். ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, அதாவது நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ஷேர்ஷா சூர் அவர் தான். ஓகே, இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர். ஓகேங்களா, இவர் தான் வந்து நவீன நாணய முறையின் தந்தை. முடிஞ்சதா?
அடுத்து போலாமா நாணயம். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் நாணயத்தை வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்ட நாணயத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. அதுதான் பார்க்க போறோம். ஓகே, இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட நாணயங்கள். பாரு, ஃபர்ஸ்ட் தங்க நாணயங்கள் அப்படின்னா கரோலினா அப்படின்னு சொல்றாங்க. தங்க நாணயங்கள் கரோலினா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெள்ளி நாணயத்தை சொல்றாங்க ஏஞ்சலினா. வெள்ளி நாணயத்தை ஏஞ்சலினா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க செம்பு நாணயங்களை, ஓகே செம்பு, ஓகே காப்பர் சொல்றோமா, காப்பர் காயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கப்ரூன். இது எல்லாமே அவங்க வச்ச பெயர்கள். ஓகே, அவங்க வச்ச பெயர்கள் கப்ரூன். அடுத்து வெங்கல நாணயத்துக்கு டின்னி அப்படி சொல்றாங்க. ஓகே, இது எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல எழுத மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிற்கால முகலாய மன்னர் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. இந்தியாவில் நாணயங்களை வெளியிடுவதற்காக பெர்மிஷன் கேட்கிறாங்க. அதுல பிற்கால முகலாய மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபரூக் ரஷியார் 1917ஆம் ஆண்டு என்ன பண்றாரு, சாரி 1717ஆம் ஆண்டு, ஓகேங்களா 1717 இந்த ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயர்களுக்கு நாணயங்களை வெளியிடுவதற்கான அனுமதி கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் 4 வகையான நாணயங்கள் வெளியிடுறாங்க. 4 வகை நாணயங்களுக்கு இதுதான் பெயர். தங்கத்துக்கு கரோலினா, வெள்ளிக்கு ஏஞ்சலினா, செம்புக்கு வந்து கப்ரூன். ஓகே, நெக்ஸ்ட் பணக்குறியீடு. அது பார்க்கக்கூடிய நாணயங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துல நாணயங்கள் வெளியிடுறதுக்கு அப்புறம் இந்தியாவில் எப்போ வந்து பிரிண்டிங் மிஷின் வந்ததோ அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் பண நோட்டுகளையும் வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பண நோட்டுகளை பிரிட்டிஷ் வந்து வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு பண குறியீடு அப்படி இருக்கு. இந்தியாவுடைய பணத்திற்குன்னு ஒரு தனித்துவமான குறியீடு இருக்குதா. அமெரிக்காவுடைய டாலருக்கு நம்ம என்ன குறியீடு சொல்றோம், இந்த மாதிரி எஸ் கோட்டி இப்படி குறியீடு சொல்றோம். அப்புறம் ஐரோப்பாவுடைய நாணயத்துக்கு இந்த மாதிரி யூரோ இப்படி குறியீடு சொல்றோம். அதே மாதிரி இந்தியாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு பண குறியீடு தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குறியீடு. ஓகே, அப்ப இந்த பண குறியீடு சம்பந்தமான ஒரு 3 தகவல்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பண குறியீடை யார் வந்து டிசைன் பண்ணா, ஹூ டிசைன் த மணி சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. யார், உதயகுமார், டி உதயகுமார் நபர் தான் ஆக்சுவலா பணத்திற்கான குறியீடு டிசைன் பண்றாரு. இது எப்போ இந்த பணத்திற்கான குறியீட்டை எப்போ இந்திய அரசாங்கம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2010 ஜூலை 15ஆம் தேதி என்ன செய்யறாங்கன்னா இதை இந்திய கவர்மெண்ட் அக்செப்ட். ஓகே இதுதான் வந்து நம்மளுடைய குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்த பண குறியீடு எந்த மொழியிலிருந்து எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சமஸ்கிருதம் மற்றும் ரோம் எழுத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பண குறியீடு. ஓகேங்களா, அப்ப சமஸ்கிருதத்திலையும் தேவநாகிரி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையில இருந்துதான் ஆக்சுவலா இந்த பணக்குறியீடு எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்த பணத்திற்கான பணிகள். ஓகே, அடுத்த டாபிக்கா லாஸ்ட் 2-3 டாபிக் தான் இன்னும் முக்கியமான பார்க்கிறோம். ஓகே, பணம் என்ன செய்யும் அப்படின்னா பணம் எல்லாத்தையும் செய்யும்பா. பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம் சொல்லிட்டு பாதி பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பணத்துக்குன்னு ஒரு சில சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷன் சொல்றாங்க பணம் ஃபர்ஸ்ட் எதுக்காக பயன்படுது, இது ஒரு பரிமாற்ற கருவியா பயன்படுது. ஓகேங்களா, ஒரு பொருளையும் இன்னொரு பொருளை வாங்குவதற்காக பரிமாற்றம் செய்வதற்காகவும், அப்புறம் இங்கிருந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பணம் அனுப்பி வைப்பதற்காகவும், அவங்க அங்க பொருட்களை வாங்கி வைப்பதற்காகவும் பரிமாற்ற கருவியா பயன்படுது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து என்ன சொல்றாங்க, மதிப்பின் அளவுகோல். ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய இந்த போர்டு என்ன வேலை, ஓகே இங்க இருக்கக்கூடிய பென் டிரைவ் என்ன வேலை, இந்த பென், இந்த என்னோட போட்டுக்க சட்டை, நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ், இதெல்லாம் என்ன வேலை அப்படி நம்ம என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க, இது இவ்வளோ வேலை அப்படின்னு நம்ம சொல்றோமா. அப்போ எல்லா விஷயத்தையும் இந்த பணத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்போ பணம் தான் எல்லாத்திற்கும் மதிப்பின் அளவுகோலாக இருக்குது. இது ரெண்டுமே பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன்ல இது வந்து எதிர்கால தேவைக்காக நம்ம தள்ளி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்காலத்திற்காக நான் வந்து என்னுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்காக நான் நிறைய படிச்சு வைக்க முடியுமா, முடியாது. ஓகேவா, அதே மாதிரி எதிர்கால வரக்கூடிய சந்ததிகளுக்காகவும் என்னை வந்து இன்னும் வருங்காலங்களில் நான் வந்து என்னை வந்து என்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக நான் ஊர் மக்கள்கிட்ட நல்லவன், நான் நேர்மையானவன் அப்படின்னு பெயர் எடுத்தா என்னால் வந்து என்னோட வாழ்க்கை நடத்த முடியுமா, என்னுடைய சந்ததிகளோட வாழ்க்கை நடத்த முடியாது. ஓகே, அப்போ எதிர்காலத்திற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா பணத்தை தான் சேமிச்சு வைக்கணும். 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா 2 பிளாட் வாங்கி போட்டால் என்னோட எதிர்கால சந்ததிகளுக்கு பிழைக்க முடியும். ஓகே, அப்போ எதிர்கால சந்ததிகளுக்கான செலுத்துதலாக இருக்குது. அடுத்து மாற்று மதிப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு மாற்றுவதற்காக மதிப்பாகவும் செயல்படுகிறது இந்த பணம். இதுதான் பணத்தின் பணிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து பினாமி பரிவர்த்தனை சட்டம். அதாவது
பணம் தொடர்பான சட்டங்கள் தான் அடுத்து பார்க்கணும் கடைசி செஷன். ஓகேங்களா? பணம் தொடர்பான சட்டம், இந்தியாவில் பணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு அதுல பணத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ பணம் தொடர்பான இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கண்டிப்பா சட்டம் அதற்கேற்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் அதுக்கு மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும். அதன் அடிப்படையில் பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. 2016ஆம் ஆண்டு இதை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஊழல் தடுப்பு சட்டம். இந்தியாவே ஊழலுக்கு பெயர் போனது. அந்த ஊழலை தடுப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுவும் சேம் இயர் 1988. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பண மோசடி அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு வாங்கல அப்படின்னா பணம் ஏமாத்தி போறது, இந்த மாதிரி ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுவதற்காக தனியார் சட்டம் கொண்டு வந்தாங்க 2002ஆம் ஆண்டு பண மோசடி தடுப்பு சட்டம். அடுத்து பாருங்க, வெளிக்கொணரப்படாத சொத்து சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திற்காக 2015ஆம் ஆண்டு அதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்டா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் 2016. லோக்பால் லோகாயுக்தா சட்டம், தேசிய அளவில் லோக்பாலும் லோகாயுக்தா மாநில அளவிலும் லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையும் ஊழலை ஒழிப்பதற்காக தான் 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே பணத்திற்கான சட்டம். ஓகேங்களா? இது அல்லாம நம்ம அடுத்த ஒரு வீடியோவை நம்ம பணம் தொடர்பான விஷயத்துல பணவீக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதை பார்த்து முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கடைசி இறுதி கட்டமா நீங்க இவ்வளவு விஷயம் பார்த்ததுல நான் சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பணம்ங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய படங்கள்ல கூட நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். அது 2 விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கேட்க போறோம். ஒன்று வந்து படத்தை பார்த்து தான் சொல்லலாம். இன்னொன்று வந்து ஏதோ அங்கங்கே ஏதாவது கேள்விப்பட்டு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு சொல்லுங்க, கூகுள் சர்ச் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று விஷயம் ஹவாலா மணி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. என்ன மணி? ஹவாலா மணி அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஹெலிகாப்டர் மணி, இந்த 2 கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.